பாருங்க, இப்படி பாருங்க, எவ்வளவு அழகா பூத்துருக்கு பாருங்க. வீடியோக்கு போக முன்னாடி நம்ம டாக்டர் ஷெரின் லியோன் vlogs சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து அந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று ப்ரெஸ் பண்ணுங்க. அந்த பெல் சிம்பிள் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா என்னோட புதிய வீடியோ, புதிய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இந்த ரோஜா செடியை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்போ பார்த்தாலும் இதில் பூக்கள் தான். ஆல்ரெடி வந்து ரோஜா செடியை எப்படி பாதுகாக்கணும், என்ன உரம் நான் போடுறேன் அப்படின்ட்டு ரோஜாக்கு தனி பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். என் கார்டனிங் வீடியோஸ் போங்க, அதில் வந்து ரோஸ் கேர் டிப்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை பாருங்கள், இப்படி பாருங்கள், எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். நான் ஸ்டாப்பாக வந்து பூதான் இதில் பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்லேயும் கொத்து கொத்தா ரோஜா பூக்கும். என்னோட ஸ்டெப்ஸையும் ட்ரிக்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது 2 நாட்டு ரோஜா, ரெண்டுமே வந்து ரெட் கலர் நாட்டு ரோஜா கொத்து கொத்தா பூக்கும். அது வந்து தொட்டியில் வைக்கிறத விட மண்ணில் வைக்கிறது சூப்பராக இருக்கும். ஸோ அது 2ஐயும் நடலாம். இன்னைக்கு பியூட்டிஃபுல்லான கார்டனிங் vlog தான் பாருங்கள். ஃபுல் கார்டனிங் தான். அது முடிச்சுட்டு தான் கிளினிக் போனோம். இது வந்து கடையிலேருந்து வாங்கின காம்போஸ்ட். ரோஜா செடிக்கு கொஞ்சமாக பாருங்கள் வேப்ப புண்ணாக்கு கொஞ்சம் போதும். அப்புறமா உரம் எல்லாம் செடி நட்ட பிறகு போட்டால் போதும். இது மண் வந்து ரொம்ப பாராக இருக்குது, பாரு மண். அதனால தான் கொஞ்சம் உரம் அதிகமாக நான் போடுறேன் இன்னைக்கு. இது என்னோட செரி புஷ். அதில் கொஞ்சம் பழம் இருக்குது, அதை அறுவடை பண்ணலாம். லியோ பிஸி. லியோக்கு இப்போ கிளினிக் டைம் ஆச்சு, ரொம்ப கோபம் வந்துடும் இனி. நான் அப்படி தோட்டத்தில் சுற்றிட்டே இருந்தேன்னா. ஸோ அப்படி கொஞ்சம் அறுவடை பண்ணிவிட்டு இனிமேல் வேறு வேலை பார்க்க வேண்டியதான். நல்லா புளிக்கும், ஆனாலும் ஜூஸ்க்கு சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து ஃப்ரிட்ஜில் வந்து சேர்த்து வச்சுருப்பேன். ஸோ ஜூஸ் அடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்த பிறகு அப்படியே ஜூஸ் போடுவேன். கீழே பாருங்கள், அவ்வளோ விழுந்து கிடக்கு. நான் பறிக்க டைம் இல்லாமல் போயிடும். இது வந்து திராட்சை. ஆல்ரெடி இந்த திராட்சை நட்ட vlog இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி நடுறது அப்படின்ட்டு. இதுவுமே காய்க்கவே மாட்டேங்குது, நிறைய உரம் போடுறது தான் அடிக்கடி. ஸோ அதுக்கு கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கு. இதெல்லாம் வந்து சேம்பு கிழங்கு பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. இனிமே நான் உங்களுக்கு சூப்பராக ஒரு விஷயம் காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபார்மில் அவ்வளோ அழகான ஃப்ரூட்ஸ். வாங்க அதை பார்க்கலாம். இலையை பார்த்தீங்களா, ஃபேன் மாதிரி இருக்குது. ஸோ ஃபேன் ஃபார்ம் அப்படிம்பாங்க. அதில் உள்ள பழம் பாருங்கள், கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. அப்படியே இந்த பழம் ஃபர்ஸ்ட் வந்து பச்சையாக இருக்கும், அப்புறம் மஞ்சள், அப்புறம் ஆரஞ்சு ஆகி அப்படி ரெட்டிஷாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இது சாப்பிடலாமா என்ன அதெல்லாம் தெரியாது. சில வியூவர்ஸ் வந்து ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு இது சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்க, எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் நிறைய எறும்பு வந்து மொக்கிது. அப்போ இனிப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை சாப்பிடலாமா அப்படின்னு தெரியும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நெக்ஸ்ட் டைமாவது பழத்தை பறித்து சாப்பிடலாம். இது வந்து அகத்திக்கீரை செடி பாருங்கள், அதில் பூவெல்லாம் வந்திருக்கு. ஏற்கனவே அகத்திக்கீரை பற்றி டீட்டெயில் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், அது பாருங்கள். இது பெரிய மரம் ஆயிடுச்சு இப்போல்லாம். அகத்திக்கீரை ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது, ரொம்ப நல்லது. குக் பண்ணி சாப்பிடலாம். இது வந்து ஒரு ஆரஞ்சு செடி, நட்டு ரொம்ப வருஷம் இருக்குது, இதுவரை காய்க்கல. ஸோ அதுக்கு நான் வேப்ப புண்ணாக்கு போடுறேன். ஸோ ஆரஞ்சு நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமானு தெரியல, பட் நான் ரொம்ப ஆசையாக நட்டு வச்சது. வீட்டிலே விதை போட்டு முளைக்க வச்சு தான் நட்டேன். ஆனால் இதுவரை பழம் எல்லாம் வரல. நான் அடிக்கடி வந்து நிறைய உரம் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ், இது காய்க்கும் அப்படின்ட்டு. பட் இதுவரை காய்க்கலை. பார்த்துக்கோங்க, ஆரஞ்சை பார்த்த மாதிரி இருக்கும் நமக்கு, ஒரு மகிழ்ச்சியாக, ஒரு மன நிறைவாக. நம்ம புஷ் பெப்பரில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய காய். புஷ் பெப்பரும் நான் ஒரு 5 சட்டி கூட வாங்கி வைக்கணும்னு நினச்சிருக்கேன். மிளகு வந்து பயங்கர ரேட் உங்களுக்கு தெரியும். ஆனால் வீட்டில் வச்சிங்கன்னா பாருங்கள், இது மாதிரி காய் பறித்து உங்களுக்கு தேவைக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். நான் மிளகு வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவேன். மிளகு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. குழந்தைங்களுக்கு சளி தொல்லையெல்லாம் இருந்தால் இந்த நாட்டுக்கோழி முட்டை அரைவேக்காடு பண்ணி அப்படியே மிளகை வறுத்து பொடி பண்ணி போட்டு கொடுத்தா சூப்பராக இருக்கும். இந்த வீசிங் வர குழந்தைகளுக்கு, அதாவது இழுப்பு நோய் உள்ள பிள்ளைகளுக்கு கூட ரொம்ப நல்லது. அது சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதுதான் வந்து படர்ற பெப்பர் பாருங்கள். இந்த மரத்தில், அதாவது தேக்கு மரத்தில் நான் படர வச்சுருக்கேன். குட்டியூண்டு செடி தான், இப்போ தான் அப்படியே வருது. அது
ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது என் முட்டைக்கோசு செடி. ஆல்ரெடி காலிஃப்ளவர் வந்து கார்டனில், வெஜிடபிள் கார்டனில் இருக்கிறது. ஸோ அதை அறுவடை பண்ணி நான் வீடியோ போட்டேன். இங்கே பாருங்கள், முட்டைக்கோசு வச்சுருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து இந்த அரிசி வாங்குகிற பை இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பை. ஸோ அந்த பையில் நான் மண் நிரப்பி நட்டு வச்சுருக்கிறேன். வெயிலில் வச்ச பிறகு தான் நல்லா வருது பாருங்கள், வரிசையாக இருக்கும். எல்லாமே அரிசி வாங்குகிற பை தான், க்ரோ பேக்ஸ் எதுவும் இல்லை, அதில் மண்ணை நிரப்பி வச்சது தான். நிறைய செடி இருக்கு பாருங்க வரிசையா. சட்டிலையும் வச்சிருக்கேன். இது வந்து இன்னொரு கிரேப் செடி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வீட்டுக்கு முன்னாடி இத்தனை திராட்சை செடி நான் நட்டு வச்சாலும் காய்க்கவே மாட்டேங்குது. உரமாக போட்டு பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன். பட் என்னவோ தெரியல, திராட்சை வந்து எனக்கு காய்க்கல, பூக்கலை. ஸோ வியூவர்ஸ், யாருக்காவது திராட்சைக்கு பூக்கிறதுக்கு, காய்க்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்துன்னா எனக்கு சொல்லுங்கள். எனக்கு நிச்சயமாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு சாலட் வெள்ளரி அப்படி மாசாக வளர்ந்து வருது பாருங்கள், சைஸ் பாருங்கள். ஸோ இனி விட்டோன்னா முடியாது, பறித்து சாப்பிட வேண்டியதான். இது பச்சையாக சாப்பிட சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், எப்போ அழுக்கில் போய் விளையாடணுன்னு, எப்பவும் மண்ணில் போய் நல்லா வாயை அழுக்காக்கும். சரியா? சரியா சரியா. ஸோ இனிமேல் கடைசியாக என் தோட்டத்தில் பூத்துருக்கிற பூக்களை பார்ப்போம். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.